ஆல்பம் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் சிஸ்டத்தில் என்னென்ன வெர்ஷன் ஃபோட்டோஷாப்பில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெர்ஷன்லாம் காமிக்கும். நான் 2021 காமிக்கிறேன். மோஸ்ட்லி சிசி வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் நீங்கள் செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். டாப் மோஸ்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இதை கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஷாப்பும் இதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அரேஞ்ச் ஆகி உட்காந்துரும். இதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் வேணும்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. பிரிண்டோட லொக்கேஷன் பார்த்து வந்து எங்கே இருக்கோ அங்கே கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் என்ன சைஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த சைஸ்க்கு உண்டான சீட்டு ரெசல்யூஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ இது இப்படி ஓப்பன் ஆகிடும். நீங்கள் சிங்கிள் ஃபோட்டோ ஒரே ஒரு கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ஃபோட்டோஸில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மல்டி கேம் எடிட் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து 3 விண்டோ இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டு இதை ஆட் பண்ணணும்னா ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். பிரிண்ட் ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிக்கும். மாஸ்க்கு, பிஎன்ஜி, ஓவர்லே, உங்களுக்கு டைட்டில் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கோ அவ்வளோ ஃபோட்டோஸ் காமிக்கும். இது வந்து நீங்கள் மேடெல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஆட்டோ ஒர்க் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் 1236 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி வந்து நீங்கள் டேரெக்டாக உங்ககிட்ட மார்க்கெட் பிஎஸ்டி இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் மேடெல்லாம் ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக போய் அங்கே இன்செர்ட் ஆகி உட்காந்துரும். இந்த இடத்துல ரைட் சைடில் யூஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஹிட் ஆயிரும். இப்போ நான் அடுத்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணனா போதும். பாருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சீட்ஸ்ன்னு இருக்குது, சேவ் சீட்னு இருக்குது. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் க்ளோஸ் ஆஃப்டர் சேவ்டுன்னு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து பிஎஸ்டி அண்ட் ஜேபிஜி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த சீட்டை வந்து சேவ் ஆகி க்ளோஸ் ஆகிரும். ஜேபிஜியாகவும் சேவ் ஆகிரும், இதுவும் சேவ் ஆகிரும். பிரிண்ட் ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆனது காமிக்கும். இது ஜேபிஜின்னு காமிக்கும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ரீஎடிட்டும் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதில் ஏதாவது மாஸ்க் வைக்கணும் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து ஆட்டோவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பிஎஸ்டி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி யூஸ் பண்ண பிஎஸ்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற லேயரில் டெலிட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட்டோவாக நான் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த டெம்ப்ளேட் கன்வெர்ட்டருங்கிறது ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து பாருங்கள் ஃபிக்ஸ் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்துட்டிங்கன்னா லேயர்லாம் ரீநேம் ஆயிரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் இதை கிளிக் பண்ணுறேன். இது 1 சேவ் பண்ணிக்கிறேன். 2வது நான் இது கிளிக் பண்ணுறேன் 2, 3வது கிளிக் பண்ணுறேன் 3, 4வது கிளிக் பண்ணிவிட்டு 4 கிளிக் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணுறேன்னா டெம்ப்ளேட்டுக்கு ஒரு பாத்து கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்டுக்கு ஒரு பாத்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஆட்டோ பிஎஸ்டியில் 1236 கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டர் வந்து பார்த்து கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சேவ் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த சீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகி க்ளோஸ் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம கன்வெர்ட் பண்ண ஃபைல் வந்து பாருங்கள் ரைட் சைடு கிளிக் பண்ணி டெம்ப்ளேட் சர்ச்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண ஆட்டோ பிஎஸ்டி வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அதுவே இன்சர்ட் ஆகிக்கும் பாருங்கள். இதில் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இதை உட்காரும். நம்ம கரெக்டாக அங்கே கொடுத்துருக்கனால ஃபஸ்ட் ஃப்ரேம் இது, செகண்ட் ஃப்ரேம் இருக்கிறனால. இப்போ அதே மாதிரி தான் இந்த இடத்துல சேவ் சீட்டில் போயிட்டு ஜேபிஜி பிஎஸ்டின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிரும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அடுத்த சீட்டு சேவ் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு என்டிமேட் வந்து இங்கே பார்த்துக்கலாம், நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆயில் பெயிண்டிங் இருக்குது. ஆயில் பெயிண்டிங் ஒரு ஃபோட்டோஸ் பண்ணி காமிக்க பாருங்கள். ஃபோட்டோஸ் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆயில் பெயிண்டிங் வேணும்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும்.
இந்த ஃபோட்டோ வந்து கம்போசிங் கேட்கும், அதாவது எந்த மாதிரி உட்காரணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு எந்த அளவுக்கு வேணுமோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஜஸ்ட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த ஃபோட்டோ மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி உங்களுக்கு இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு ஆயில் பெயிண்டிங் அப்ளை பண்ணி கொடுத்துரும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஆயில் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். அது போக ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணுறது, இமேஜ் பண்ணுறது, கலர் கரெக்ஷன் பண்ணுறது, பிஎன்ஜிஸு எல்லாமே நீங்கள் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் இருக்குது. நிறைய ஃபியூச்சர்ஸு அடுத்தடுத்த அப்டேட்டில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரு வெர்ஷன் செக் பண்ணோம் அப்படின்னா இங்கே போனீங்கன்னா இங்கே வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 1.001 இங்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்த வெர்ஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டு உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும்.